அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பொறுத்துக என்கின்ற இதற்கு இதுதான் விடை என்னும் மாதிரி வினாத்தாழ்பார். முழுக்க முழுக்க 6ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலிலிருந்து, குறிப்பாக இந்த கட்ட செய்திகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் நியூஸ், அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்கள் பார். சரிங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது பொறுத்துக. இந்த பக்கம் மா, பலா, பசலை, முருங்கை, மல்லி, அடுத்து பனை, தென்னை, கமுகு. அந்த பக்கம் கூந்தல், இலை, கீரை, தழை, ஓலை. அப்ப இந்த மாதிரியான தாவரத்தினுடைய இலைகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் என்ன? சரிங்களா? இப்ப இதற்கான விடையினை காண்போம். மா, பலா முதலியவற்றுக்கான இலைகளுக்கு உரிய விடை இலை. அடுத்து பசலை, முருங்கை, கீரை, மல்லி, தழை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, கூந்தல். கமுகு என்றால் பாக்கு மரம்னு அர்த்தம்ப்பா. சரிங்களா? அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. 5, 1 என்று அமைகின்றது. இங்க இருக்குங்கப்பா. இப்ப பொருத்துவோம். மா, பலா இலை, பசலை, முருங்கை, கீரை, மல்லி, தழை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, கூந்தல். சரிங்களா? அடுத்த பொறுத்துக. இந்த பக்கம் தமிழ், தமிழ்நாடு, தமிழன். அந்த பக்கம் சிலப்பதிகாரம், அப்பர் தேவாரம், தொல்காப்பியம். அம்மா அப்படின்னா என்னங்கம்மா, இந்த சொற்கள் முதலில் கையாண்ட நூல்கள் என்னென்ன என்பதுதான் நம்முடைய வினா. சரிங்களா? இப்ப விடையினை பொருத்துவோம். தமிழ், தொல்காப்பியம் 1. அடுத்து தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், அது 2. தமிழன் என்று கையாண்ட முதல் சொல் அப்பர் தேவாரத்தில் இடம்பெறுகின்றது, அது 3. அப்பர் தேவாரம் கொடுப்பாங்க, இல்லைன்னா திருநாவுக்கரசர் தேவாரம் கொடுப்பாங்கப்ப, நினைவில் வைத்திருங்கள். சரிங்களா? அப்ப விடையானது 3, 1, 2 என்று அமைகின்றது. இங்க இருக்குங்கப்ப. தமிழ், தொல்காப்பியம், தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், தமிழன், அப்பர் தேவாரம். சரிங்களா? அடுத்த பொறுத்துக்க தமிழ் எண்கள் கட்டாயமாக இடம்பெறக்கூடிய ஒரு வினாங்கப்ப. இது இந்த மாதிரி பொறுத்துகளையும் அமையலாம், அல்லது தெரிவு விடைகள்லையும் அமையலாம். சரிங்களா? இப்ப பார்ப்போமே. இந்த பக்கம் 7, 5, 9, 3. அந்த பக்கம் குறியீடுகள் கொடுத்திருக்கின்றார்கள், தமிழ் எண்கள். அவற்றிற்கான விடைகள் என்னவென்று காண்போம். இப்போ முதலாவதாக 7 அது நேரடியாகவே வருகின்றது. அடுத்து 5, இந்த இவ்வாறு தான் அமையும் தமிழ் எண். 9 இதே தான். அடுத்து 3 இதே தான். அப்ப விடையானது 1, 2, 3, 4 என்று நேராக அமைகின்றது. சரிங்களா? நன்றாக பார்த்து கொள்ளுங்க, ஒரு முறை எழுதி பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? 5 என்பதன் குறியீடு, 9 என்பதன் குறியீடு, 3 என்பதன் குறியீடு, அதாவது தமிழ் எண் குறியீடு. சரிங்களா? அடுத்த பொறுத்துக்கப்பா. வேளாண்மை, உழவர், உயிர், மருந்து. அந்த பக்கம் அகநானூறு, தொல்காப்பியம், நற்றிணை, கலித்தொகை. ஆமா, இதெல்லாம் என்னங்கம்மா, இவை எல்லாம் எந்த நூலில் இடம்பெறுகின்றன அப்படிங்கிறது தான் வினா. சரிங்களா? இப்ப விடையினை பொருத்துவோம். வேளாண்மை, அது பார்த்தீங்கன்னா கலித்தொகை 1. அடுத்து உழவர், நற்றிணை, அது 2. உயிர், தொல்காப்பியம். நினைவு இருக்குங்களா? ஓரொரு உயிர்லேருந்து 6 உயிர் வரைக்கும் சொல்லுவாரு. அடுத்து மருந்து, அகநானூறு, அது 4. அப்ப விடையானது 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. இங்க இருக்குங்கப்பா. இப்ப விடையினை பொருத்துவோம். வேளாண்மை, கலித்தொகை, உழவர், நற்றிணை, உயிர், தொல்காப்பியம், அடுத்து மருந்து, அகநானூறு. சரிங்களா? அடுத்த பொறுத்துக்கப்பா. இந்த பக்கம் கபிலர், மெய், நால்வர், அஃது. அந்த பக்கம் 2½ 3½ 1½ 4. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களுக்குரிய மாத்திரை என்ன, கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்களுக்குரிய மாத்திரை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். இப்ப நன்றாக நினைவில் வைத்திருங்க. உயிர் எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர் மெய் குறிலாக இருந்தாலும் சரி 1 மாத்திரை, நெடிலாக இருந்தாலும், உயிர் மெய் நெடிலாக இருந்தாலும் 2 மாத்திரை, மெய் எழுத்திற்கும் ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை. இப்ப இந்த அடிப்படையில் விடையினை பொருத்துவோம். கபிலர், அப்ப இது 1, இது 1, இது 1, 3, இது ஒரு அரை மாத்திரை, அப்ப 3½ மாத்திரை 1. அடுத்து மெய், இது 1 மாத்திரை, இது அரை மாத்திரை, எனவே 1½ மாத்திரை. அடுத்து நால்வர், இது நெடில், எனவே 2 அரை, 2½ 3½ இது 4, எனவே இது 4.
அடுத்ததாக அஃது, இது 1, இது அரை, 1½ இது 1, 2½ எனவே 2½ மாத்திரை, இது 4. சரிங்களா? அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாத்திரை எண்கள் வைத்து கட்டாயமாக 2 மதிப்பெண்களுக்குரிய வினாக்கள் வரும்பா, பார்த்துக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு முறை நீங்களா வேற ஒரு சொற்கள் சின்ன சின்ன சொற்களா எழுதி பாருங்க. நம்ம ரொம்ப பெருசா கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 4 எழுத்துக்கள் இருக்கின்ற சொற்கள் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன சொற்களா எழுதி பார்த்து பழகிக்கங்க. சரிங்களா? இப்ப கபிலர் 3½ மெய் 1½ நால்வர் 4 அஃது 2½ மாத்திரை. சரிங்களா? இப்ப அடுத்த பொறுத்துக்கங்கப்பா. உலக சிட்டுக்குருவி நாள், காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட நாள், திருவள்ளுவர் ஆண்டு, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. அந்த பக்கம் தை முதல் நாள் 1780, மார்ச் 20, 1976. இப்ப விடையினை பொறுத்துவோம். உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20, 1. காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள், அது 3. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. சரிங்களா? அப்ப விடையானது 3, 4, 1, 2 என்று அமைகின்றது. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20, காமராசருக்கு பாரத ரத்னா விருது 1976, திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக. இந்த பக்கம் பறவை மனிதர், கருப்பு காந்தி, நூலக அறிவியலின் தந்தை. அந்த பக்கம் அரங்கநாதன், சலீம் அலி, காமராசர். இங்க இருப்பன எல்லாம் சிறப்பு பெயர்கள். அந்த சிறப்பு பெயருக்கு உரியவர்கள் இங்க இருக்காங்க. சரிங்களா? விடையினை பொறுத்துவோம். பறவை மனிதர் சலீம் அலி 1, கருப்பு காந்தி காமராசர் 2, நூலக அறிவியலின் தந்தை அரங்கநாதன் அவர் 3. சரிங்களா? அப்ப விடையானது 2, 3, 1 என்று அமைகின்றது. பறவை மனிதர் சலீம் அலி, கருப்பு காந்தி காமராசர், நூலக அறிவியலின் தந்தை அரங்கநாதன். நன்றாக நினைவில் வைத்திருங்க. அரங்கநாதன் அப்படிங்கிற பொழுது சிறந்த நூலகருக்கான விருது வழங்கப்படுகின்றது, அரங்கநாதன் விருது. ஆக இந்த 2 விஷயங்களையும் சேர்த்து நினைவில் வைத்திருங்கப்பா. சரிங்களா? இந்த கட்ட செய்தியில இந்த தகவல்களும் இருக்கின்றன. அடுத்த பொறுத்துக்கங்கப்பா. ஆந்திரா, பஞ்சாப், ராஜஸ்தான். அந்த பக்கம் லோரி, உத்தராயன், மக்கர சங்கராந்தி. அதாவது ஒவ்வொரு மாநிலங்களிலும் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. அவற்றுக்குரிய பெயர்கள் என்ன? நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து தை திருநாள் கொண்டாடுவோம், அல்லது பொங்கல்னு சொல்லுவோம். இது இந்த மாநிலங்களில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? இதுதான் வினா. ஆந்திரா மகர சங்கராந்தி 1, பஞ்சாப் லோரி 2, ராஜஸ்தான் உத்தராயன். உத்தராயன்னாக்கும் உத்தர் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், உத்தராயன் அப்படின்னாக்கா மேலே இருப்பவன், அதாவது சூரிய கடவுளை அது குறிக்கும். ஒவ்வொன்றும் சூரிய கடவுளை வைத்தப்பட்ட பெயர் தான். சரிங்களா? இப்ப விடையானது 3, 1, 2 என்று அமைகின்றது. ஆந்திரா மகர சங்கராந்தி, பஞ்சாப் லோரி, ராஜஸ்தான் உத்தராயன். சரிங்களா? அடுத்த பொறுத்துங்கப்பா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வைத்து. சரிங்களா? முதல் தளம், 2ஆம் தளம், 4ஆம் தளம், 7ஆம் தளம், மொத்தம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 7 தளங்கள். அதிலும் என்னென்ன எங்க இருக்கு அப்படிங்கிறது. இந்த பக்கம் குழந்தை பிரிவு, தமிழ் நூல்கள், கல்வி, சுற்றுலா. சரிங்களா? உடையினை பொருத்துவோம். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, அது 1. 2ஆம் தளம் தமிழ் நூல்கள், அது 2. 4ஆம் தளம் கல்வி, அது 3. 7ஆம் தளம் சுற்றுலா, அது 4. அப்ப விடைகள் 1, 2, 3, 4 என்று நேராகவே அமைகின்றன. முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, 2ஆம் தளம் தமிழ் நூல்கள், 4ஆம் தளம் கல்வி, 7ஆம் தளம் சுற்றுலா. சரிங்களப்ப? அப்போ இதுவரைக்கும் நம்முடைய 6ஆம் வகுப்பில் அமைகின்ற கட்ட செய்திகள், பாக்ஸ் நியூஸ் இருக்கும் இல்லையா, அந்த செய்திகளை மட்டும் கொண்டு இதற்கு இதுதான் விடை என்ற தெளிவுக்கு வர வேண்டும். தேர்வு நெருங்கி கொண்டிருக்கின்றது, இன்னும் 4 நாட்களே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த வினாத்தாள் அமைந்தது. இது பற்றி உங்கள் கருத்தை குறிப்பிடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.